நான் இப்படி ஒரு படம் பண்றேன், நான் சினிமாவில் நடிக்கிறேன் அப்படிங்கிறத நான் வீட்டில் யார்ட்டுமே சொல்லல. சரி ஓகே சர்ப்ரைஸாக கூட்டிட்டு போய் காட்டலாம். ரொம்ப நாள் பழகணும். உண்மையாலுமே ஒரு ஃப்ரெண்டு கேரக்டராக தான் அவர் அந்த இடத்துல என்னை ஹேண்டில் பண்ணார். அது ரொம்பவுமே ஃபஸ்ட்டு ஷாட் வந்து எப்போ இருந்துச்சுன்னா 12th ரிசல்ட்டு இல்லாட்டி 10th பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட்டெல்லாம் பார்க்கும்போது அது லோட் ஆகிக்கிட்டு இருக்கும் போது நமக்கு ஒரு திக்குன்னு இருக்கும்ல. வீடியோவில் வர ஆரம்பிக்கவும் சொந்தக்காரங்கள்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு மாப்பிள்ளையெல்லாம் சூப்பராக பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு ஒன்று சரி ஆமாப்பா சென்னையில் இப்போ நல்லா பண்ணிட்டு இருக்கு. அவருக்கு எதாவது தெரிஞ்ச மாதிரியே பேசிருக்கு. அவங்க கான்வர்சேஷன் ஒரு எண்டில் தான் தெரிஞ்சிருக்கு இவன் சென்னையில் போயிட்டு இந்த மாதிரி யூடியூப்ல வேலை செஞ்சுட்டு இருக்கா அப்படின்னு. சரி வரணும்னு ஆசைப்பட்டோம். என்ன சொன்னா உள்ள விடுவாங்க அப்படிங்கிற மென்டாலிட்டியில எடிட் தெரியும் அப்படின்ட்டு அவர் பாட்டு கூட்டிட்டு போயிட்டாரு. என்ன பண்றது? தமிழகமெங்கும் கிளைகளை கொண்ட அன்னமால் இன்ஸ்டிடியூட்டில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மற்றும் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்காலர்ஷிப் உடன் அட்மிஷன் நடைபெறுகிறது. சினிமாவோட நேர்களுக்கு வணக்கம். நான் ஜியோ பேசிட்டு இருக்கிறேன். இப்போ நம்ம கூட இந்த இன்டர்வியூல சதீஷ் அவர்கள் வந்து இணைஞ்சிருக்கிறாரு. எஸ் அஃப்கோர்ஸ் நமக்கு பரிச்சயமான ஃபைனலி சதீஷ் அவர்கள் தான் 3BHKல அழகான ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்கிறாரு. அதாவது படம் ஒரு பாசிட்டிவ் நோட்டோடு நகர்ந்ததுக்கு இவரோட கேரக்டர் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம். ஸோ 3BHலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் இவரோட ஜோனி பற்றி இந்த இன்டர்வியூல கேட்டு தெரிஞ்சு போகிறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் பிரதர். சதீஷ்குமார் ப்ரோ. சதீஷ்குமார் சம்பத் அப்படின்ற. ஆமா ஓகே ஓகே. நாளைக்கு அப்பா கேட்டுருக்கூடாதுல எனக்காக நீ என்ன பண்ணிட்டேன் அப்படிங்கும் போது உங்க பேர் தெரியுற மாதிரி கொஞ்சம் வளர்ந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நீங்க பெருமை போடலாம் ப்ரோ. அந்த அளவுக்கு அப்பாக்காக நீ நிறைய பண்ணிட்டீங்க. 3BHKக்காக நிறைய ரிசப்ஷன் உங்களுக்காக கிடைச்சிட்டு இருக்குது. ஸோ நீங்க தியேட்டர் விசிட்லாம் போய் பார்த்துருந்துருப்பீங்க. என்னென்ன ரிசப்ஷன் மக்கள் கொடுத்துட்டு இருக்காங்க, எவ்வளவு ஹாப்பி டுவர்ட்ஸ் யுவர் கேரக்டர், என்னென்ன விஷயங்கள் சொல்றாங்க. மோஸ்ட்லி எல்லாருமே வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணிக்கிறாங்க ப்ரோ. ஏன்னா நாங்க இது வீடு கனவு அப்படிங்கிற படமா இருந்தாலுமே தவிர அதை தாண்டி எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட ஒரு பயோகிராபி அப்படிங்கிற மாதிரியே இந்த பிரதிபலிப்பா தான் தெரியல. அந்த மாதிரி தான் தெரிஞ்சனால மக்கள் எல்லாருமே வந்து ரொம்பவுமே பாசிட்டிவாக தான் ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. என்ன மாதிரி ஒரு புதுசாக ஒரு கேரக்டர் பண்ணக்கூடியது அப்படிங்கும் போது பார்க்காம அந்த படத்தில் அந்த கேரக்டர் எந்த மாதிரி பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்தும் நிறைய பேர் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. ஓகே அதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஓகே ப்ரோ. நிறைய பேருக்கு இப்படி ஒரு டெபு கிடைக்காது. ஒரு அழகான படத்தில் ஒரு அழகான கதாபாத்திரம், ஒரு பாசிட்டிவ் நோட் கொடுக்குற ஒரு கதாபாத்திரம் அப்படின்றது நிறைய பேர் கிடைச்சிடாது. ஸோ உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த வாய்ப்பு உங்களுக்கு எப்படி ஆனது, எவ்வளோ எமோஷனல் உங்களுக்கு? எல்லாருமே நிறைய ட்ரை பண்ணிட்டு தான் இருந்திருப்போம். அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் எல்லார் லைஃப்லேயும் ஒரு மூமெண்ட் இருக்கும், ஒரு ஃபோன் கால் அப்படிங்கிற ஒரு மூமெண்ட் இருக்கும். அந்த மாதிரி நான் ஒரு ஃபோன் கால் நானே பண்ணி பேசினேன். எங்கள் அண்ணா பாரதண்ணான்னு சொல்லிட்டு ஃபைனல் டீமில் இருக்காரு. அவர்கிட்ட கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கும் போது அவர்கிட்ட சும்மா கேட்டிருந்தேன், ஆனால் அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் சொல்லி விட்டிங்கன்னா நான் போயிட்டு ஆடிஷன் அட்டன் பண்ணி கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்க வேணாம் அப்படின்னு அவருமே சொல்லி விட்டார். அதுக்கப்புறம் ஆடிஷன் போனோம். அதுக்கப்புறமேட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கொஞ்சம் செலக்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. அப்புறம் திருப்பி ஒரு ஆடிஷன் வச்சாங்க. ஓகே அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே முடிச்சிருந்தா கூட நமக்கு ஒரு டவுட் இருந்திருக்கும். அவங்க அடுத்தடுத்து செகண்ட் டைம் தேர்ட் டைம் அந்த மாதிரி கூப்பிடும் போது நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் வர ஆரம்பிச்சு. ஓகே நம்ம ஏதோ பண்ணுறோம் போல, அதனால தான் அவங்க கூப்பிட்றாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த டோனில் இருந்துச்சு. அப்புறம் ஆடிஷன்லாம் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் டேரக்டர் சார் அண்ணனை மீட் பண்ணி பேசணும். அதுக்கப்புறமேட்டு அவங்க இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் கன்ஃபார்மாக சொல்லலையா, இருந்தாலும் ஒரு பயம் இருக்கும். சரி ஓகே எங்கே டக்குன்னு ஸ்ட்ரைட்டாக சொல்ல முடியாது இல்லை அப்படிங்கிறனால சரி அவங்க பாசிட்டிவாக மட்டும் சொல்லி அனுப்பிட்டாங்க போல அப்படி கரெக்டாக எல்லாம் திங்க் பண்ணிட்டு இருக்கிற டைமில் தான் கேஸ்டிங் கால் ஒருத்தங்களாம் ரிவீல் ஆகுறாங்க. சரத்குமார் சார், தேவயானி மேம், மீதா மேம் அவங்க அப்படின்ட்டு எல்லாருமே இன்டர்வியூ வராங்க. ஓகே ப்ராஜெக்ட் நல்லா பெருசாக போய்கிட்டு இருக்கு, நம்மளும் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்த டைமில் ஒரு ஃபோன் கால் வருது டைரக்ஷன் டீம்ல இருந்து. அப்புறம் இந்த மாதிரி வாங்க உங்க காஸ்டியூம் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாதிரி. ஓகே நம்ம இருக்கும் தான் போல அப்படின்னு நினைச்சேதான். அப்பயுமே வந்து 100% கன்ஃபார்ம் பண்ணிக்கல. ஏன்னா சினிமா அப்படிங்கும் போது எந்த நேரத்துல என்ன மூமெண்ட் வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கறதுனால ரொம்பவுமே போகாம ஓகே நம்ம போறோம் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்ல மட்டும் போனேன். காஸ்டியூம்லாம் பண்ணி முடிச்சாங்க. அப்புறமேட்டு ஷூட் டேட்லாம் சொல்லிட்டு ஷூட்டுக்கும் போயிட்டோம். கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் டே ஷூட்டே கூட முடிச்சிட்டேன். அப்பயுமே கூட எனக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டு இருக்கு. மேனேஜர் அண்ணாட்ட இருந்து கால் பண்ணி தம்பி நாளைக்கு ஷூட் இருக்குப்பா வந்துருப்பா அப்படின்னு சொன்னாதான் ஓகே நம்ம இந்த படத்துல இன்னும் டிராவல் ஆக போறோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டே ஷூட் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு நம்மளுமே வந்து புதுசுங்கிறனால என்ன மேஜிக் வேணாலும் நடக்கலாம், அதனால நம்ம பெருசா இதை எடுத்துக்க வேணாம் அப்படிங்கிறனால மோஸ்ட்லி ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல கூட யார்ட்டையுமே நான் எதுவுமே ஷேர் பண்ணிக்கல. ஓகே கன்ஃபார்ம் ஆயிட்டு அடுத்தடுத்த ப்ராசஸ் போகும்போது சொல்லிக்கலாம் அப்படிங்கறனால அதுவுமே பெருசா சொல்லிக்கல. அப்புறம் கண்டினியூஸா போயிட்டு ஒரு ஷெட்யூல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள் இருக்கிறவங்கள்ட்டே லைட்டா சொல்ல ஆரம்பிக்கிறேன். இந்த மாதிரி பண்ணுனேன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கும் போது ஏன்டா சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லவே இல்லைன்னா ஏதாவது ஒன்று நடக்கும், அதனால பொறுமையா சொல்லலாம் அப்படின்ட்டு தான் வெயிட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே சொல்லி அது போச்சு. அந்த மாதிரி தான் ப்ரோ அவர் ஆரம்பிச்சு விட்ட ஒரு வார்த்தை. சரி ஓகேடா நான் சொல்றேன்டா அப்படின்னு பாரதண்ணா சொன்ன ஒரு வார்த்தை அங்கிருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே போச்சு. இன்னொன்னு நம்ம ஒரு விஷயம் கிடைக்கிறதுக்கு இந்த விஷயம் எனக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய பேர் நேரடியா ஹெல்ப் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா எனக்கு பர்சனலா தெரியும்ல எந்த மாதிரி அப்படின்ட்டு அதுக்கு முன்னாடி நிறைய ஆடிஷன் அட்டன் பண்ணியிருக்கேன் ப்ரோ. ஆனா இந்த படத்துக்கு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நான் ஆடிஷன் அட்டன் பண்ணும்போது என்னைய சாய்னு சொல்லிட்டு ஒருத்தர் எடுத்தாரு என்னைய இன்டர்வியூ.
அவர் எப்படி எடுத்தாருன்னா, நான் எப்படியாவது அதுல செலக்ட் ஆயிரணும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் தாட்டோட தான் அவர் பண்ணாரு. நம்ம ஏதாவது ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணும்போது கூட சரி ஓகே ரிலாக்ஸ் ஆகுங்க, இன்னொரு டேக் போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த ஒன்னும் இல்லை, 2 பேருமே ஒரே கேரக்டர், ஒரே மோட்டோவில் தான் ஓடுறோம் அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்டயுமே சொன்னேன். ஆடிஷன் முடிஞ்ச உடனே சொன்னேன், ப்ரோ நான் நிறையா ஏடிட்ட வந்து ஆடிஷன் போயிருக்கேன், ஆனால் உங்களை மாதிரி ஒரு கேரக்டர் பார்த்ததே இல்லை ப்ரோ, ரொம்ப நன்றி ப்ரோ. ஒருவேளை இந்த ப்ராஜெக்ட் எனக்கு கிடைச்சிது அப்படின்னா அதுக்கு நீங்களும் ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் ப்ரோ அப்படின்னு அன்னைக்கு அவர்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். அவர் ஓகே ப்ரோ அப்படிங்கிற மாதிரி ஜாலியாக எடுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறமேட்டு அவர்கிட்ட பெருசாக அதை பற்றி பேச வாய்ப்பு கிடைக்கல, ஏன்னா கண்டினியூஸாக ஷூட் அப்படிங்கன்னா அவர் பயங்கர பிஸி ஆகிட்டாரு. இந்த நேரத்தில் அவருக்கு ரொம்ப நன்றியை சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன். இல்லைன்னா ரிலீஸ் படத்துக்கு நல்ல ரிசப்ஷன் கிடைச்சிட்டு இருக்கு அப்படிங்கும் போது அடுத்தடுத்து தேங்க்ஸ் கிவிங் மீட் இல்லை தேட்டர் விசில் அந்த மாதிரி நிறைய இடத்துல உங்களை நாங்கள் எதிர்பார்த்துருக்கோம். படம் பார்த்தோன்னே யார் போய் அப்படின்றவங்க நாங்கள் பயங்கரமா தேடிட்டு இருக்கோம். ஃபைனலி வந்தீங்க அப்படின்னு தெரியும். சரி வருவார் அடுத்தடுத்து ஈவெண்ட்ஸ்க்கு தேட்டர்ஸ்க்கு இந்த மாதிரி வருவார் அப்படின்னு பார்த்தா நீங்க எங்கேயுமே வரல, எங்க போயிட்டீங்க? என்னாச்சுன்னா ப்ரோ ஆடியோ லான்ச் அந்த ஃபங்க்ஷனுக்கு அதுல பார்த்தேன், அதுல வந்திருந்தோம். அதுல நம்ம அண்ணா தான் போஸ்ட் பண்ணியிருந்தாரு, அவருமே நல்லா பாசிட்டிவா பேசினாரு, அது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங் அப்ப நான் ஊர்ல இருந்தேன். என்னன்னா அப்பதான் ரிலீஸ் ஆன உடனே ஒரு 2-3 நாள் ஷூட் இருந்துச்சு. ஷூட் முடிச்சுட்டு சரி ஃபேமிலியெல்லாம் கூட்டிட்டு போய் காட்டலாம் அப்படிங்கிற மாதிரி ஊருக்கு போயிருந்தேன். என்னன்னா நான் இப்படி ஒரு படம் பண்றேன், நான் சினிமாவில் நடிக்கிறேன் அப்படிங்கிறத நான் வீட்டில் யார்ட்டுமே சொல்லல. சரி ஓகே சர்ப்ரைஸா கூட்டிட்டு போய் காட்டலாம் அப்படிங்கிற மாதிரி காலையில ஒரு 9 மணிக்கு வீட்டுக்கு போனேன். போன உடனே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் சரி ரிலீஸ் இல்ல, ரிலீஸ் ஆயிட்டு ஒரு 2 days கழிச்சு சண்டே 4th ரிலீஸ் ஆகுது. நான் 6th தான் வீட்டுக்கே போறேன். மார்னிங் 9 மணிக்கு வீட்டுக்கு போறேன். போன உடனே கிளம்புங்க வெளியில போகணும் அப்படின்னு சொல்றேன். சிஸ்டர் ஊர்ல அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, அவங்களுமே ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டேன். வீட்டுல அம்மாவும் அப்பா வந்து இருப்பாங்க, அவங்க கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் நான் வந்தோடனே பரபரப்பா கிளம்ப சொல்றான், சிஸ்டர் வேற ஊர்ல இருந்து வந்திருக்கு, என்ன ஆச்சு அப்படிங்கும் போது அவங்க யாருக்குமே விஷயமும் தெரியாதா. கிளம்புங்க ஒரு இடத்துக்கு போகணும், நான் கொஞ்சம் சீரியஸான டோன்லயே தான் ஹேண்டில் பண்ணிக்கிட்டேன். கிளம்புங்க ஒரு இடத்துல வெளியில போகணும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். அவங்க கற்பனையில வந்து சரி ஓகே பையன் ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்ணிருப்பாங்க, அவங்க வீட்டுல ஏதோ பிரச்சனை போல சொல்றதுக்கு தான் நம்மளை கூப்பிட்டு போறான் அப்படின்ட்டு அவங்க டிப்டாப்பா ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அவங்களோட சந்தோஷம் அவங்களுக்கு ஒரு ஏஜ் ஆகும்போது அவங்களுக்கு ஒரு கற்பனைகள் இருக்கும்ல, அந்த மாதிரி அவங்க ஒரு பக்கம் கற்பனையை வளர்த்துக்கிட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. 11 மணிக்கு ஷோ. ஒரு 10:30 மணிக்கு வீட்டுல இருந்து கிளம்பி தேட்டருக்கு போறோம். தேட்டருக்கு போகணும்னு ஏன்டா அங்கே வெளியில போகணும்னு சொன்னா தேட்டருக்கு கூட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அங்கேயுமே வந்து அங்க வந்து மத்தியானமா வர சொல்லிட்டாங்க, இந்த படம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, பார்த்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி வா அப்படின்ட்டு உள்ள போயிட்டு கூட்டு போயிருக்கீங்க ஃபேமிலி கடைசியா. உள்ள போயிட்டு உள்ள உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கோம். படம் பார்த்துட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நம்ம கேரக்டர் வர்ற மாதிரி இருந்தாலும் அவங்க நார்மலா உட்காந்து ஏதோ ஒரு படம் பாக்குறோம் அப்படின்ட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. வந்ததுக்கு அப்புறமேட்டு இங்க அப்படின்ட்டு இதுக்காக எங்களை கூப்பிட்டு வந்தையா அப்படிங்கிற மாதிரி ஹாப்பியா ஃபீல் பண்ணாங்க. அப்புறம் இன்டர்வல் வந்த உடனே நல்லா எமோஷனல் ஆகி கட்டி பிடிச்சி அழுது, புதுசா ஒண்ணு கிடைக்கும் போது ஒரு ஹாப்பி இருக்கும்ல, அந்த மாதிரி அவங்க பாட்டுக்கு ஃபேமிலியில ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. தேட்டர்ல வந்தவங்க எல்லாம் இவனடா இவங்க அழுதுகிட்டு இருக்காங்களே அப்படின்னு எட்டி பார்க்க வந்து அதுக்கப்புறம் தான் நாங்க இருந்து பார்த்துட்டு ஓ நீங்க தானே இந்த படத்துல பண்ணிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரெக்கக்னேஷன் பண்ணி அப்புறமேட்டு நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா பரவாயில்லப்பா நம்ம ஊருக்கார பையன் இங்க இருந்து அவ்வளவு தூரம் போயிருக்கேன் சூப்பர். ரெண்டாவது நீ ஒரு சிலர் எப்படி பாக்குறாங்கன்னா ஓகே சினிமால வர்றவங்க எல்லாம் சென்னையில மட்டும்தான் இருப்பாங்க, அதனால நீங்க எப்படி இந்த தேட்டர்ல இது நம்ம ஊர் தேட்டர் தான் இங்கதானே பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த மொமெண்ட்ல ரொம்ப ஹாப்பியாவும் இருந்துச்சு. ஓகே எமோஷனலா என்னென்ன வார்த்தைகள் சொன்னாங்க அப்பாவும் அம்மாவும்? ஏன்னா கிளைமேக்ஸ்ல வர கனவுல நிஜமாகும் அந்த தருணத்தை வந்து நீங்க இன்டர்வியூலே கிரியேட் பண்ணிட்டீங்க கிட்டத்தட்ட. சோ என்ன வார்த்தைகள் எமோஷனலா சொன்னாங்க? அதே சேம் தான். அந்த படத்துல அவங்க வந்து சொல்றதுக்கு வார்த்தை இல்லாம கண்ணுல மட்டுமே கண்ணீரோட பேசுவாங்கல்ல, அதே மாதிரிதான் இங்கேயுமே ஸ்கிரீன்லயும் அதே வருது, ரியல்லயும் அதே வருது அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்குமே வார்த்தை எதுவும் வரல. எமோஷனலா கட்டி பிடிக்கிறது, அழுகிறது அந்த மாதிரிதான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. சிஸ்டர்லாம் ரொம்ப தேங்கி தேங்கி அழுதுகிட்டு இருந்தாங்க. எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியலையே, அழுவாத படம் மாதிரி எல்லாம் பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி மூமெண்ட் தான் இருந்துச்சு. அப்புறம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமேட்டு ரொம்ப பாசிட்டிவா சூப்பரா இருந்துச்சுப்பா பண்ணிட்டேன், நாங்க கூட ஏதோ பயந்துகிட்டு இருந்தோம் நீ எப்படி வருவின்னு தெரியாம அப்படின்னு சொல்லிட்டு எமோஷனலா பேசிட்டாங்க. நம்ம வாய் சும்மா இல்லாம சரிம்மா இன்னொரு 3 மாசத்துக்கு சம்பளம் காசு இந்த மாதிரிலாம் கேட்காத அப்படின்னு சொன்ன உடனே சொல்லி முடிச்சோன்னே அவங்க ஓஹோ நீ அப்படி வரையா, சரி படம் நடிச்சுட்டு இதுக்கு எவ்வளவு சம்பளம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதெல்லாம் வாங்கினதும் உனக்கு மாசம் கொடுத்துட்டேன், இதுக்கப்புறமேட்டு அடுத்தடுத்து பண்ணும் போதாமா அதெல்லாம் கொஞ்சம் அதிகமா வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம வாய் சும்மா இருக்காது, நமக்கு ஏதாவது நடந்தா கூட அந்த மாதிரி ஜாலியா போச்சு ப்ரோ, நல்லா இருந்துச்சு. ஓகே அவங்க பயங்கர ஹாப்பி தான். நாங்க ஆஃப்டர் கமிட்டிங் இன்டு 3 BHK ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஃபர்ஸ்ட் ஷாட் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு?
ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து எப்போ இருந்துச்சுன்னா 12th ரிசல்ட்டு இல்லாட்டி 10th பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட்டெல்லாம் பார்க்கும்போது அது லோட் ஆகிக்கிட்டு இருக்கும் போது நமக்கு ஒரு திக்குன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி வச்சுக்கலாம். இல்லாட்டி நம்ம ஃபர்ஸ்ட் டைம் லவ் பண்ணி ஒரு பொண்ணுகிட்ட வந்து ஐ லவ் யூன்னு சொல்லும் போது அந்த பொண்ணு என்ன சொல்லுவாளோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் வந்து திக்குன்னு அந்த மாதிரியே தான் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம நடிச்சிருக்கோம். ஆனால் மொத்த செட்டுமே வந்து 10 பேர் தான் இருப்பாங்க. கேமராமேனு, டேரக்டர், ஏடி, ஆர்டிஸ்ட்னு மொத்தமே ஒரு 10 பேர் தான் இருப்பாங்க. ஆனால் இங்கே ஒரு 100-150 பேர் இருக்காங்க. அப்படிங்கும் போது ரொம்பவுமே பயம் இருந்துச்சு. ரெண்டாவது பெரிய ஸ்டார் கூட நடிக்கும் போது அப்படிங்கும்போது அது கூடுதலாகவே இருந்துச்சு. ஆனால் இது எல்லாத்தையுமே ஸ்ரீ அண்ணா, சித்தார்த் சார் அவங்கெல்லாம் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணி, அதாவது அவங்க ஹேண்டில் பண்ணதே எனக்கு தெரியாத அளவுக்கு அவங்க ஹேண்டில் பண்ணி என்னை எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக வச்சுக்க முடியும், என்னை எந்த அளவுக்கு கரெக்டாக சொன்னேன் அவன் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு பண்ணுவான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு என்னை அவ்வளோ அழகாக அவங்க ஒர்க் பண்ணாங்க. அதனால் அது ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ரெண்டாவது அருண் அண்ணா, ப்ரொடியூசர் அருணீஸ்வாண்ணா வந்து அவர் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். நீங்கள் தைரியமாக பண்ணுங்க, பதட்டப்படாமல் பண்ணுங்க, எதுனாலும் கேளுங்க. அவர் வந்து எப்படின்னா கூட பிறந்த ஒரு தம்பி மாதிரி தான் அந்த இடத்துல பார்த்தார். அப்படிலாம் பண்ணும்போது நமக்கு இன்னுமே ஓகே, இது யாரோ ஒரு இடம் இல்லை, நம்ம அண்ணா படம் பண்ணுறாரு, நம்ம அண்ணா வந்து நடிக்கிறாரு, நம்ம அண்ணா எடுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து நம்ம குடும்பம் தான் சேர்ந்து ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட அவங்க எப்படி ஃபேமிலியாக ட்ராவல் ஆனாங்களோ அந்த மாதிரி நானும் ஒரு ஃபேமிலி தான் இதில் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வர ஆரம்பிச்சோன்னு ஓகே ஒன்றும் இல்லை ஜாலியாக பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி பண்ண ஆரம்பித்தோம். எனக்கு ஃபர்ஸ்ட் நாள் முடிஞ்ச உடனே வந்து கோ டைரக்டர் ஜெய் அண்ணா வந்து அவரும் ஆர்ட் டைரக்டர் அண்ணாவும் வந்து சூப்பராக பண்ணுறீங்கப்பா, நல்லா அதாவது நான் பண்ணதெல்லாம் கரெக்டாக பண்ணுறேன்னா தப்பாக பண்ணுறேன்னா அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. டே முடிஞ்சு பேக்கப் சொன்னதுக்கு அப்புறமேட்டு அவங்க 2 பேரும் சொன்னாங்க சூப்பராக பண்ணுறீங்கப்பா, நல்லா பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அது பயங்கர பூஸ்டப்பாக இருந்துச்சு. ஓகே நம்ம வேலையை நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோம் போல், அதனால தான் இப்படி ஒரு வார்த்தைகள் கிடைக்கிது அப்படின்னு அது அடுத்த நாள்ல இருந்து அது இன்னுமே கொஞ்சம் பாசிட்டிவாக நம்மளை ஹேண்டில் அந்த பயம் இல்லாமல் போகணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் நாள் ஷூட் முடிச்சோடனே போயிட்டு வாரத்தினாக தான் ஃபோன் அடித்தேன். நான் அடிச்சு அண்ணா இந்த மாதிரி பண்ணுறேனே கொஞ்சம் பயமாக இருக்குன்னு அப்படின்னு. ஒன்றுமே பயப்படாதரா, நீ இத்தனை நாள் பண்ணிட்டு இருந்தால் தான் பண்ணுறேன், அதனால் எதுக்கும் பயப்பட வேணாம், நீ நல்லா பண்ணு, நீ நல்லா பண்ணுற வரைக்கும் அவங்க எடுப்பாங்க கண்டிப்பாக. ரெண்டாவது நீ நல்லா பண்ணுவேன்னு தெரிஞ்சனால தான் அவங்க அந்த கேரக்டரையும் நீ கொடுத்துருக்காங்க, எதுவுமே பயப்படாத, ஜாலியாக பண்ணு, அங்கே நம்ம டீம் தான் இருக்குன்னு நினச்சிட்டு நீ பண்ணி நீ நல்லா பண்ணிடுவேன் அப்படின்னு. அப்பப்போ நமக்கு வந்து பேட்டரி டவுன் ஆகும்போது சார்ஜ் போட்டுக்கிறோங்கிற மாதிரி இந்த வார்த்தைகள்லாம் கேட்டு கொஞ்சம் சார்ஜ் பண்ணிட்டு அப்படியே ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகே ஓகே ப்ரோ. இப்போ நிறைய பேர் வெளியில் ஆடியன்ஸ் என்னென்ன கமெண்ட் சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இல்லையே அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. நாங்களும் படம் பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸ்லாம் அந்த விஷயங்கள் ஃபீல் பண்ணோம். ஏன்னா நாங்கள் இன்னொரு விஷயம் என்ன நினச்சோன்னா, சரி லக்கி பாஸ்கர்ல ராம்கி கதாபாத்திரத்தை வந்து நம்ம எப்படி யோசிச்சோமோ அந்த மாதிரி இந்த கதாபாத்திரம் மாறிடும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் டோட்டலாக ஒரு பாசிட்டிவாக அந்த கதாபாத்திரம் போயிருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு வேணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தியேட்டர்ல மக்கள் பார்த்துட்டு என்னென்ன விஷயங்கள் சொன்னாங்க? அது அந்த விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி நான் முதல்ல ஸ்ரீ அண்ணாக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி தெரிவிக்கணும். ஏன்னா இப்படி ஒரு கேரக்டர் இந்த மாதிரி ஒரு பையன் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு அதுக்கு என்னைய சூஸ் பண்ணதுக்கு முதல்ல அவருக்கு ஒரு நன்றி சொல்லணும். பர்சனலாவே அவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லலான்னு பார்த்தேன். சரி ஓகே, இன்டர்வியூ மூலியமா இன்னும் நிறைய பேருக்கு தெரியும் அப்படிங்கறதுனால சொல்றேன். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஸ்க்ரீன்ல வரோம் அப்படிங்கும் போது நம்மளை எப்படி பார்ப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் எனக்கு ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. ஆனால் நம்ம காமன் ஆடியன்ஸோட உட்காந்து பார்க்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் சீனே கொஞ்சம் ஹியூமராக நிறைய பேர் சிரிச்ச முகத்தோட பார்க்குற மாதிரி எனக்கு அந்த அளவுக்கு ரைட்டிங் சூப்பராக பண்ணியிருந்தாரு. அந்த கேரக்டர் யார் பண்ணாலுமே சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரைட்டிங் அதெல்லாம். அப்படி ஒரு ரைட்டிங்கில் வந்து நான் அமைச்சுக்கிட்டது வந்து என்னோட பிளஸிங்காக நான் பார்க்குறேன். அப்படி ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுத்த ஸ்ரீ அண்ணாக்கு தான் ஃபர்ஸ்ட்டு நான் மிகப்பெரிய நன்றி தெரிவிக்கணும். ஆடியன்ஸ் எல்லாருமே பார்த்துட்டு நிறைய பேர் என்ன சொன்னாங்க, ஃப்ரெண்ட் சர்க்கிளில் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஓகே நீ படம் பண்ணியிருக்க அப்படிங்கும்போது சரி ஓகே கொஞ்சம் சின்னதாக வரும், கொஞ்ச நேரம் வந்துட்டு போவா அந்த மாதிரி தான் நினச்சோம். ஆனால் கொஞ்சம் த்ரூ அவுட்டாகவுமே ஒரு நல்ல கேரக்டராக வர்றது வந்து ரொம்ப சூப்பர், நல்ல விஷயம் அப்படின்னு பாசிட்டிவாக பேசினாங்க. காமன் ஆடியன்ஸ் நிறைய பேர் சூப்பராக பண்ணியிருந்தீங்க ப்ரோ, அதாவது அந்த ஃப்ரெண்டு கேரக்டர்னா எப்படி நான் காலங்காலமாக ஒரு ஃப்ரெண்ட் எப்படி இருப்பான் பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி தான் நீங்கள் இருந்தீங்க, சூப்பர் ப்ரோ அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக பேசினாங்க. 3BHK வேர்ல்டுக்குள்ளே உங்களை எந்த அளவுக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்க? எனக்கு அதுக்குள்ளே எப்படி கனெக்ட் பண்ணிக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் சித்தார்த் சார். ஓகே, உங்களை அவர் வந்து எப்படின்னா அது வரைக்கும் நான் அவர் மீட்டே பண்ணல. எனக்குள்ளேயே ஒரு பயம் இருந்துச்சு, ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் படம் பெரிய ஹீரோ கூட நடிக்கிறோம் எப்படி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனாலே நான் சரி ஓகே அவர் முன்னாடி ஒரு மீட் பண்ணி ஹாய் சார் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டோம்னா நல்லா இருக்குமே நினச்சிட்டு இருந்தேன். என்னோட நேரம் அந்த மாதிரி அமையவே இல்லை. கரெக்டாக ஷார்ட் செட் பண்ணி எனக்கு காலேஜ் போர்ஷன்லாம் நிறைய வரதுனால எல்லாம் சுற்றிலையும் ஒரு 100-150 பேர் நடந்துகிட்டு இருக்காங்க, முன்னாடி ஒரு குரூ இருக்கு,
பயங்கரமா பிரம்மாண்டமா இருந்துச்சு. ஆல்ரெடி நான் ஒரு பதட்டத்துல பயத்துல தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அப்ப கரெக்டா வராரு. வந்த உடனே பார்த்த உடனே நம்ம இத்தனை நாள் நேர்லயே பார்க்காத ஒரு பிரபலம் டக்குன்னு நேர்ல பார்க்கும்போது ஒரு பயம், ரெண்டாவது செட்டில் இருக்கங்கிற ஒரு பயம், அந்த மாதிரி எல்லா பயமும் சேர்ந்து ஒரு பீக் அடிச்சுக்கிட்டே இருக்கு. ஆனா அவர் அது எதுவுமே ஹேண்டில் பண்ணாம கை கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு ஹக் பண்ணிட்டு சூப்பர் நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் பழகணும். உண்மையாலுமே ஒரு ஃப்ரெண்டு கேரக்டரா தான் அவர் அந்த இடத்துல என்னை ஹேண்டில் பண்ணாரு. அது ரொம்பவுமே ப்ளஸ்ஸா இருந்துச்சு. ரெண்டாவது நம்ம சின்ன சின்னதாக ஏதாவது ஒன்று பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே நீங்க இந்த மாதிரி பண்றீங்களா, நம்ம இந்த மாதிரி பண்ணுவோமா அப்படின்ட்டு உண்மையாலுமே அவர் ஒரு கேரக்டரா அங்க வாழ்ந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். கலைங்கிற ஒரு கேரக்டர் கூட அவர் வாழ்ந்தாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். நிறைய விஷயங்கள் நீங்க இப்படி பண்ணுங்க, நான் இப்படி பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சூப்பரா பண்ணாரு. அது ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்துச்சு. ரெண்டாவது செட்டிலுமே வந்து நான் எனக்கு மட்டும்தான் ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் படம் பண்றோம் அப்படின்னு நினைச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். ஆனா அங்க டைரக்ஷன் டீம்ல ஸ்ரீ அண்ணாலாம் வந்து எனக்கு அப்படி ஒரு தாட் இருக்குங்கிற மாதிரி அவங்க ஓகே இவன் ஃபர்ஸ்ட் படம் மாதிரி ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கல, இவனுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் பாட்டுக்கு வந்தாரு. சீன் இப்படி பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போய் அண்ணா கொஞ்சம் பயமா இருக்குண்ணா அப்படின்னு. அதெல்லாம் பயப்படாது, நீ ஜாலியா ஒன்று பண்ணு, ஆடிஷன்ல ஒன்று பண்ணல அதே பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பாட்டுக்கு ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு போயிட்டாரு. அவர் என் மேல வச்ச நம்பிக்கை எனக்கு இன்னமும் சரி ஓகே நம்ம கரெக்டாக தான் பண்ணுவோம் போல அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் தாட்டை கொடுத்து நல்லபடியா பண்ணேன். ஓகே, அந்த கேரக்டர் நீங்க பெர்ஃபெக்ட்டா ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த கேரக்டர்ல இருக்கிற இன்னசென்ஸ் உங்களுக்கு நேச்சுரலாவே அந்த இன்னசென்ஸ் கூட இருக்குது. ஸோ ஸ்ரீகணேஷ் அவர் ஒரு விஷயங்கள் நினைச்சு வச்சிருந்திருப்பாரு, இந்த கேரக்டர் இப்படியான விஷயங்கள் இருக்கணும், அவருக்கு பெர்ஃபெக்ட்டா நீங்க கிடைச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த கேரக்டருக்கு உங்களை சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்னென்ன விஷயங்கள் சொன்னார்? ரொம்ப கம்மியா தான் பேசுவாரு. அந்த கம்மியா பேசுறதுலயே என்ன தேவைங்கிறத கன்வே பண்ணிடுவாரு. அதை நம்ம புரிஞ்சு பண்ணிக்கணும். அவர் ஆடிஷன் முடிச்சுட்டு பார்த்துட்டு நீ ஓகே பண்ணும் போது ஒன்னே ஒன்று தான் சொன்னாரு, நீங்க பண்ணது எல்லாமே ஓகே, மீட்டர் மட்டும் நான் அங்க ஸ்பாட்ல வந்து உங்களுக்கு சொல்றேன், அந்த மீட்டர்ல பண்ணிருங்க, மித்தபடி எல்லாமே நீங்க பண்றதே பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அங்க செட்டிலுமே கூட இந்த மீட்டர்ல மட்டும் ஏத்தி இறக்கிக்கங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாரே தவிர மித்தபடி பெரிய கரெக்ஷன்ஸ் எல்லாம் அந்த மாதிரி எதுவுமே சொல்லல. அதனால அது இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. சொல்ற விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது சித்தார்த் சார் வந்து அவ்வளவு ஜோவியல் அவங்க கிட்ட ரிலீஸ் டைம்லயும் இல்ல ஷூட்டிங் டைம்ல இருந்திருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் புரிஞ்சுக்க முடியுது. செட்ல ஏதாச்சும் ஒரு மொமெண்ட் மூலியமா உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதா, டெபியூட் ஆகிற நமக்கு இந்த அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு மொமெண்ட் மூலியமா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த மொமெண்ட் பத்தி ஷேர் பண்ணிக்க முடியுமா? அவருமே ஒரு ஏடியா இருந்து வந்தனால எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல எந்தெந்த மாதிரிலாம் ஒர்க் போய்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறலாம் அவருக்கு நிறையாவே அந்த நாலேஜ் இருக்குங்கிறனால ஓகே ஒரு செட்ல ஒரு ரெடி ஆகிட்டு இருக்குன்னா எவ்வளோ நேரம் ஆகும், யார் யார் என்னென்ன ஒர்க் பார்க்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டும் இருப்பாரு. ரெண்டாவது அவர்கிட்ட மீட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டேலேயே வந்து என்கிட்ட கேட்டாரு, இது எத்தனாவது படம் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. சார் இதான் சார் ஃபர்ஸ்ட் படம் அப்படின்னு. ஓ சூப்பர் சூப்பர் நல்லா. அதாவது அவர் அதை கேட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நீ எவ்வளோ கம்ஃபர்டபுளாக வச்சுக்க முடியுமோ அவ்வளோ கம்ஃபர்டபுளாக ஓகே ஃபர்ஸ்ட் படங்கிறனால எதுவும் பயந்துடக்கூடாது, ப்ரெஷராக இருக்கக்கூடாது அப்படிங்கிறனால எவ்வளோ கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணுமோ அவ்வளோ கம்ஃபர்டபுளாக நீ அவரும் சேர்ந்து பார்த்துக்கிட்டாரு. ஓகே நீங்க எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, நம்ம ஷேர் பண்ணி பண்ணுவோம், நான் இப்படி பண்றேன். அதாவது ஷார்ட்ல டக்குன்னு நான் இப்படி பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாம ஒரு மானிட்டர் பார்த்துட்டு இருக்கும்போது நான் இந்த நேரத்துல உங்களை திரும்பி பார்ப்பேன், இந்த இடத்துல இப்படி ஐஃபை பண்ணுவேன், இந்த மாதிரி எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டு பண்ணும்போது ஷார்ட்ல பார்க்கும்போது அது இன்னுமே கொஞ்சம் அழகா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அமைஞ்சுது. அதெல்லாம் ஓகே. சரத்குமார் சாரா இருக்கட்டும், தேவயானி மேமா இருக்கட்டும், சின்ன வயசுல நம்ம பயங்கரமா பார்த்து அட்மையர் பண்ணியிருந்திருப்போம். பேசுற கிளாஸ் வாய்ப்பு கிடைச்சதா? அஃப்கோர்ஸ் காம்பினேஷன் சீன் இல்ல, ஆனா ஏதாச்சும் ஒரு ஆசையில நம்ம போய் பார்த்து பேசணும் அப்படின்றது இருந்திருக்கும். பார்த்து பேசுறதுக்கான வாய்ப்பு அமைஞ்சுதா? கண்டிப்பா எனக்கு அந்த ஆசைகள் நிறையாவே இருந்துச்சு. ஏன்னா இன்ன வரைக்குமே சூரிய வம்சம் எங்கேயா நம்ம போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த சாங்கோ இல்லை கேடிவில படமோ போட்டா அப்படியே உட்காந்துருவோம். சரி ஒரு சீன் பார்த்துட்டு போலான்னு படம் முடிஞ்சு எண்டு வந்துடும். அதுக்கப்புறமேட்டு சரி இப்போ போய் வேலையை பார்ப்போம் அப்படிங்கிற மூமெண்ட்ல தான் அந்த மாதிரி படங்கள்லாம் இருக்கும். அப்படி ஒரு படங்கள்லாம் பார்த்து நம்ம வளர்ந்ததுக்கப்புறம் அவங்கள நேரில் பார்க்குறோம் அப்படிங்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சரி ஓகே நேரில் பார்த்து எப்படியாவது ஒரு 2 வார்த்தைகளாவது பேசிடுவோம் அப்படின்ட்டு செட்டுக்கு போனால் செட்டில் கொஞ்சம் பரபரப்பான சுச்சுவேஷன். ஓகே கொஞ்சம் டக்குன்னு எடுக்க வேண்டிய மூமெண்ட்ல இருந்தனால கொஞ்சம் தூரத்துல இருந்தே பார்த்துட்டு வர வேண்டியதா இருந்துச்சு. ஆஃப்டர் படம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஆடியோ லான்ச் அப்ப சரத்குமார் சார் கொஞ்சம் முடிச்சுட்டு நேரமா போகணுங்கிறனால அவர்கிட்ட பேச முடியல. தேவயானி மேம்கிட்ட வந்து பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்பயுமே வந்து அவங்ககிட்ட ஏன்னா காம்பினேஷன் சீன் இல்லாதனால நான் யாருன்னு அவங்களுக்கு ரெகக்னேஷன் பண்ண முடியல. அதனால டக்குன்னு ஹாய் மேம் அப்படின்னோடனே அவங்க ஜென்ரலா வந்து ஓகே யாரோ ஒருத்தங்க பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஹாய்னு சொல்லிட்டாங்க. ஆனா மீதா சைத்ரா அவங்க 2 பேரும் பக்கத்துல இருந்தாங்க. அவங்க 2 பேரும் எப்படின்னா அவங்களுக்கு காம்பினேஷன் சீன்ஸ் இல்லை, ஆனா அவங்க நான் இந்த படத்துல நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், இந்த கேரக்டர் தான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுங்கிறனால அவங்க இன்ட்ரோ கொடுத்தாங்க. இவர் தான் இந்த கேரக்டர் பண்ணியிருக்காரு, சூப்பரா பண்ணியிருக்காரு அப்படின்னு பாசிட்டிவா பேசணும்னா மேம் இருந்துட்டு ஓகே நார்மலா இருந்துட்டு ஓகே நம்ம கூட நம்ம படத்துல ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மூமெண்ட்ல நல்லா பேசினதா அது இன்னும் கொஞ்சம் ஹாப்பியா இருந்துச்சு. ஓகே. அப்புறம் மீதா அவங்கள பத்தி சொல்லணும். என்னன்னா அவங்க கூட எல்லாம் காம்பினேஷன் சீன்ஸ் இல்லை, ஆனா அவங்க வந்து லாஸ்ட்டு போர்ஷனில் வந்து மீட் பண்ணிக்கிற மாதிரி ஒன்று இருந்துச்சு. அப்போ வந்து அவங்களே பார்த்துட்டு உங்கள் படம் பார்த்துருந்த ப்ரோ உங்கள் சீன்ஸ்லாம் நல்லா பண்ணியிருந்தீங்க சூப்பர் அப்படிங்கும்போது அந்த வார்த்தைக்கெல்லாம் நம்ம கேட்கணும்னு ஆசைப்பட்டிருந்திருப்போம். ஆனால் அது நடக்குதுங்கும் போது நமக்கு என்ன பேசுறது என்ன ரியாக்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பெருசாக எதுவும்
டக்குன்னு தெரியாம ஓகே தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நிறைய அவங்க டப்பிங்லாம் நிறைய எனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஒரு சில டைம்ல வந்து ஃபீல் வந்துடும், டைலாக் வராது, டைலாக் வரும் ஃபீல் வராது அப்படிங்கிற மூமெண்ட்லாம் இருக்கும்போது அவங்க கரெக்டாக அவங்களுக்கு அப்போ டப்பிங் முடிஞ்சிருந்த டைமு பார்த்துட்டு நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப்லாம் பண்ணாங்க. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. ஓகே அவங்களுக்குமே பர்சனலாக ஒரு நன்றி சொல்லி. கண்டிப்பா இப்போ சென்னைக்கு வந்து முறை காலேஜ் சேர்றவங்களா இருக்கட்டும், வேலைக்கு போறவங்களா இருக்கட்டும், அவங்களுக்குள்ள ஒரு பயம் கண்டிப்பா இருந்தே ஆகணும். அதே ஒரு இன்னசென்ஸ் இருந்தே ஆகணும். அதே மாதிரி ஒரு இன்னசென்ஸ் நீங்க படத்துலயுமே பிரதிபலிச்சிருந்திருப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சினிமாஸோட சென்னைக்கு வரும்போது எவ்வளவு இன்னசென்ஸோட இருந்தீங்க? எந்த அளவு பயம் இருந்துச்சு அந்த சமயத்துல உங்களுக்கு? பயம் நிறையாவே இருக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாடி சென்னைங்கும் போது ஒரு பரபரப்பான ஒரு ஊர் அப்படிங்கிறதா நம்ம ஊர்ல இருந்து பார்க்கும்போது தோணும். சினிமாவுக்கு வரணும்னு ஆசைப்பட்டவுடனே ஓகே எங்க போறது யாரை பாக்குறதுன்னு தெரியல. சித்தார்த்துன்னு ஒரு அண்ணா எங்க காலேஜ் சீனியரா இருந்தாரு. அவர்கிட்ட கால் பண்ணி நான் இந்த மாதிரி மீடியால வரணும், சினிமால வரணும்னு ஆசைனா என்னென்ன பண்றது அப்படின்னு. அவரு ஃபைனல் இயர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அவர்கிட்ட வந்து நான் ஆக்டிங் சான்ஸ் கேட்டேன். அவர் வந்துகிட்டு ஆக்டிங்க்கு இப்போ எதுவும் இல்லடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டாரு. என்ன உடனே கட் பண்றாரு. ஆனா நான் வேற என்னன்னா அங்க வேகன்சி இப்போ இருக்கு அப்படின்னு. எடிட்டர் தாண்டா தம்பி பாத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாரு. ஆனா எனக்கு எடிட்டிங் தெரியுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கத்து வச்சிருந்தீங்களா? இல்ல ஸ்டோரியில சொல்றேன் பாருங்க. இப்ப எடிட்டிங் எனக்கு தெரியுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டேன். சரி ஓகேடா நாளைக்கு கிளம்பி வந்துடுறா, நான் எங்க ஆஃபீஸ்ல சொல்லிடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் அந்த அன்னைக்கு நைட்டு கிளம்பி அடுத்த நாள் காலைல சென்னைக்கு வந்துட்டு ஆஃபீஸ் போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். ராஜுன்னு ஃபைனலிலே பண்ணியிருப்பாரு. அவர் வந்து சித்தார்த் சொன்ன பையன் நீ தானப்பா எடிட்டர் அப்படின்னு உடனே ஆமா அப்படின்னு சொல்லிட்டு போன உடனே எடிட்டர் ரூம் இருக்கும். மோஸ்ட்லி எடிட்டர் ரூம்ஸ்லாம் டார்க்காக தானே இருக்கும். டார்க்காக இருந்துச்சு. ஃபுட்டேஜ் இருக்குப்பா, எடுத்து ரஃப் எடிட் ஒன்று பண்ணிட்டு சொல்லுப்பா அப்படின்ட்டு போயிட்டாரு. என்னன்னா எனக்கு எடிட் தெரியாதுங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும், அங்கே இருக்க யாருக்குமே தெரியாது. சரி வரணும்னு ஆசைப்பட்டோம், என்ன சொன்னா உள்ள விடுவாங்க அப்படிங்கிற மென்டாலிட்டியில எடிட் தெரியும் அப்படின்ட்டு அவர் பாட்டு கூட்டிட்டு போயிட்டாரு. என்ன பண்றது, எனக்கு உண்மையாலுமே கம்ப்யூட்டர் மட்டும் தான் ஆன் பண்ண தெரியும். ஏன்னா நம்ம லேப்ல எல்லாம் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி கேம் விளையாடிட்டு இருந்திருப்போம். அந்த மூமெண்ட்ல கம்ப்யூட்டர் மட்டும் ஆன் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். ப்ராஜெக்ட் எப்படி என்ன சாஃப்ட்வேர்ல எடிட் பண்ணுவாங்கன்னு முதல் கொண்டு எனக்கு தெரியாது. எதை ஓப்பன் பண்றது அப்படியே வச்சு தேடிக்கிட்டு இருக்கேன். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வந்தாரு. என்னப்பா ஸ்டார்ட் பண்ணிட்டே அப்படின்னாரு. ஆனா அதோ பாத்துக்கிட்டு இருக்கேங்கண்ணா அப்படின்ட்டு திருப்பி உட்காந்து ஏதோ ஒன்று ஃபைலை மட்டுமே தேடிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் இன்னொரு 5 நிமிஷங்கள் அந்த பகவதி படத்துல டீ போடும்போது வர டிகாஷன் போடும்போது போற அப்படிங்கிற மாதிரி அடிக்கடி வந்துகிட்டே இருந்தாரு. வந்துட்டு என்னப்பா ஆச்சா அப்படிங்கும் போது அடுத்த முறை என்ன பண்றதுன்னு தெரியல, டக்குன்னு மவுஸ் எடுத்து இன்னொரு சிஸ்டத்துக்கு பின்னாடி போட்டு அண்ணா மவுஸை காண நான் தேடிக்கிட்டு இருக்கேன்னு அவரு ஏன்னா மவுஸ் எப்படா காணாம போகும் அப்படின்னாரு. அண்ணா இல்ல நான் காணுங்கண்ணா அப்படின்னு அவர் லைட் எல்லாம் போட்டு பார்த்துட்டு காணோம் அப்படின்ட்டு அவர் வேற ஒரு சிஸ்டத்துல இருந்து எடுத்து கொடுத்துட்டு இந்தாடா மவுஸ் பண்ணு அப்படின்ட்டு போயிட்டாரு. ஐயோ எல்லாமே கையில கொடுத்துட்டு போயிட்டாரு, இப்ப எப்படி பண்றது அப்படின்னு தயங்கிட்டே இருக்கும் போது திருப்பி டோர் ஓப்பன் ஆகுது. ஆனா அதை பண்ணிட்டு இருக்கானா அப்படிங்கும் போது சித்தார்த் அவரே வந்துட்டாரு. எங்கிட்ட காலேஜ்ல பேசினவர், கீழே வடவனைய பரத்தனா கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அவர் தான் எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாரு பரத்தனா. கீழே போன உடனே அதுக்கு முன்னாடி அவர் நான் மொபைல்ல தான் நிறைய பார்த்துருக்கோம், நேரில் பார்த்துங்க இவர் போன்ல எல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்ட்டு ஒரு போயிட்டு உட்காரோம். போய் உட்காந்த உடனே சொல்லுங்க அப்படின்னு உடனே அண்ணா சா சதீஷ்குமாருங்கண்ணா அப்படின்னு சொல்லி அப்பயே சா சதீஷ்குமார் அவரு அதை கேட்ட உடனே இவன் என்ன வித்தியாசமா சொல்லிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டு சரி உட்காருங்க அப்படின்னு உட்கார வச்சிட்டாரு. சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு. நான் அமைதியாவே அவரை பார்த்தேன், சித்தார்த்தனாவை. சொல்லுங்கன்னா என்ன சொல்றது, எடிட்டரா இருந்தா நான் இந்த மாதிரி பண்ணிருக்கேன்னு சொல்லலாம். அது என்ன சொல்றேன்னு தெரியாம அவர் அமைதியா பார்த்து அவர் இருந்துட்டு நான் எடிட்டிங்க்கு சொல்லியிருந்தேன்னா அதுக்கான பையன் வந்திருக்கேன் அப்படின்னு ஒண்ணு. ஓ ஆமாண்டா அப்படின்ட்டு சொல்லுங்க ப்ரோ என்ன சாஃப்ட்வேர் எல்லாம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அண்ணா அது சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு தெரியாது, தெரியாத டக்குன்னு ஏதாவது சொல்லலாம், அட்லீஸ்ட் தெரிஞ்சிருந்தாவது ஏதாவது சொல்லலாம், பேர் சொல்லிடலாம். பேரும் தெரியாதுங்கிறனால சாஃப்ட்வேர் அப்படின்ட்டு அந்த நேரத்துல எப்படி யோசிக்கிறேன் எனக்கு தெரியாதுன்னு யோசிக்கல, நான் நிறைய பண்ணியிருக்கேன் அதுல எது டக்குன்னு சொல்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன்ல கொடுத்துட்டு இருக்கேன். அவர் வந்துட்டு இதுக்கு முன்னாடி நீங்க பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாரா. சரி ஓகே இதுக்கு மேல மறைக்க முடியாது, நம்ம உண்மையை உடச்சிரும் அப்படின்ட்டு அண்ணா ஃப்ரெண்டு பண்ணிருக்கானா பாத்துருக்கானா அப்படின்ட்டு நான் டக்குன்னு டேய் என்ன ஃப்ரெண்டு பண்ணிருக்கா நீ பாத்துருக்க அப்படின்ட்டு கேட்டாரு. உண்மையாலுமே எடிட்டர் தானே அப்படிங்கும் போது ஆனா இல்லைண்ணா ஃப்ரெண்டு இந்த மாதிரி எடிட் பண்ணுவானா பாத்துருக்கேனா, சொல்லி கொடுத்தா கத்துக்கிட்டு பண்ணுவேனா அப்படின்னு. கத்துக்கிட்டு பண்ணுவியா, உண்மையாலுமே உனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. ஆனா எனக்கு ஆக்டிங் தாங்கண்ணா இன்ட்ரெஸ்ட். சித்தார்த்தன் அவர் ஒன்னு ஆக்டிங் தான் இன்ட்ரெஸ்ட் ஒன்னு சித்தார்த்தனா பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்குமே அங்க தெரியாது, ஏன்னா நான் சொல்லல. டக்குன்னு கூப்பிட்டு வந்தேன் இப்படி சொன்ன உடனே அவர் டக்குன்னு பார்த்த உடனே நான் டக்குன்னு திரும்பி அண்ணா அவருக்கு எதுவும் தெரியாது, அவர்கிட்ட உங்களை மாதிரி எடிட்டர் தானே சொல்லி வச்சேன், இப்பதான் நான் உங்கள்கிட்டயே சொல்றேன், அவருக்குமே இப்பதான் தெரியும் அப்படின்ட்டு அப்படியே பேசிட்டு இருக்கும்போது அப்புறம் அவர் என்னதான் உனக்கு ஆசையில வந்திருக்கு அப்படின்னு. ஆக்டர் தாங்கண்ணா, அப்ப வேற என்ன பண்ணுவேன், இங்க ஆக்டிங்னா ஆக்டிங் மட்டும் பண்ண முடியாதுப்பா, காலங்காலமா யூடியூப்னா ஆக்டிங் மட்டுமே பண்ண முடியாது, அடுத்தடுத்து 2-3 ஏதாவது ஒர்க் இருந்தாதான் எல்லாமே சின்ன ஸ்கேல்ல பண்ணும்போது நமக்கு பட்ஜெட் வைஸாவும் ஒர்க் வைஸாவும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்கிறனால அவர் கேட்டாரு. ஆனா எனக்கு கண்டென்ட் எல்லாம் கொஞ்சம் யோசிப்பாங்கண்ணா, கிரியேட் பண்ணுவேன் அப்படின்னு உடனே சரி ஓகே நீ என்ன பண்ணு போய் நிரஞ்சனை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு டிக் போட்டு அனுப்பி விட்டாரு. அப்பாடா நம்மளை வெளியே அனுப்பல,
போய் இன்னொரு ஆளை பாருங்கிறாங்க. அப்போ எப்படியாவது ஒன்றும் உள்ள இருந்தாருனா அப்படின்ட்டு அப்புறம் நிரஞ்சனன் அவர் தான் கிரியேட்டிவ் ஹெட்டாக இருந்தார். அவரை பார்த்து பேசும்போது அவர்கிட்ட ஓப்பனாக சொல்லிட்டேன், அண்ணா இந்த மாதிரி ஆசைண்ணா, இந்த மாதிரி தான் வந்தேன் பேசுகிறேன். அப்படிங்கும்போது நான் பேசுனது வந்து அவருக்கு சரி ஓகே ஏதோ ஒன்று பண்ணிடுவான் போல அப்படின்னு அவருக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கும் போல. சரி ஓகே நீ இருடா தம்பி, நாளைக்கு ஷூட் போகுது. அப்போதான் வந்து மிஸ்டர் காப்புன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு வீடியோ எடுத்துட்டு வந்தோம். அந்த வீடியோ ஷூட் போகுது, நீ ஏடியா ஒர்க் பண்ணு அப்படின்ட்டாரு. ஓகே நம்ம வேலைக்கு சேர்ந்த அடுத்த நாளே நமக்கு வேலை கொடுத்துட்டாங்க, சந்தோஷம் அப்படின்ட்டு போயிட்டு ஒர்க் பண்ணேன். அந்த அன்னைக்கு ஏடியா ஒர்க் பண்ணதை பார்த்து பிடிச்சி போயிட்டு சரி ஓகேப்பா நீ கண்டினியூ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இருந்தால் அப்படியே ஸ்டார்ட் ஆச்சு அப்படியே சினிமா வாழ்க்கை. அப்புறம் ஃபைனலியே ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணிட்டு ஓகே சரி ஓகே கொஞ்ச நாளுக்கு அப்புறமே சினிமா ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய ஆஃபீஸ் போகிறது அந்த மாதிரி காலங்காலமாக சினிமாக்கு வந்தவங்க பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அப்படியே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஓகே கரெக்டாக 3 BHK உலகம் மாதிரியே நீங்களும் இன்ஜினியரிங் கிராஜுவேட் முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் திரும்ப ரீஸ்டார்ட் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்க முடிஞ்சு எங்களால். ஸோ அந்த பாயிண்ட் பற்றி இன்ஜினியரிங் வேலைக்கு போயிட்டு சினிமாஸை வந்து வீட்டில் அதை சொல்லி கன்வின்ஸ் பண்ணி சென்னைக்கு வெளியூர்ல இருந்து சென்னைக்கு வருது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணு. என்னன்னா ப்ரோ 12th ரொம்பவே மார்க் கம்மி. ஓகே காலங்காலமா நம்மள மாதிரி பசங்க பிரபு தான் நீங்க இப்ப ஆக்சுவலி கிட்டத்தட்ட பிரபுங்கிற கேரக்டர் மாதிரி தான். என்னன்னா வாரம் வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா நாங்க படத்துக்கு போயிடுவோம். 12th படிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம எங்க ஊர்ல கிளாஸ் பசங்களாம் சேர்ந்து படத்துக்கு போயிட்டு அந்த மாதிரி கொஞ்சம் 12th வந்து காலேஜ் ஃபைனல் இயர் மாதிரி நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டே இருந்தனால 12th எக்ஸாம்ல வந்து அதிகமாக மார்க் எடுக்க முடியல. அதனால கம்மியாக மார்க் எடுத்த உடனே இதுக்கு மேலே நம்ம கேட்டு எதுவும் நான் இதுதான் படிப்பேன்னு நம்ம சொல்ல முடியாது. அவ்வளோதான் நிராயுதபாணியாக நின்றுட்டேன் நான் பாட்டுக்கு வீட்டில். அவங்களாம் வந்து முடிவெடுத்தாங்க என்ன படிக்க போகிறேன் என்ன ஏதுன்னு. சரி நீங்களே ஒரு காலேஜ் சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டிப்ளமோ சேர்த்து விட்டாங்க அந்த மார்க்குக்கு. அப்புறம் டிப்ளமோ முடிச்சுட்டு அப்புறம் வேலைக்கு ட்ரை பண்ணும்போது இன்ஜினியராக இருந்தால் ஓகேப்பா டிப்ளமோ வேணாம் அப்படின்ட்டாங்க. அதை போய் வீட்டில் சொன்னேன். சரி ஓகே உன்னை இன்ஜினியர் சேர்த்து விட்றேன் அப்படின்ட்டு இன்ஜினியர் சேர்த்து விட்டாங்க. இன்ஜினியரிங் முடிச்சிருச்சு. டிப்ளமோ முடிச்சுட்டு வேலை கிடைக்கலன்னே நம்மளை ஒரு திட்டி தான் இன்ஜினியரிங் சேர்த்துனாங்க. திருப்பி இன்ஜினியரிங் முடிச்சுட்டா நம்ம அடுத்து மேலே படிப்பேன் அப்படின்னு சொன்னால் நம்ம கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க. அப்படிங்கிறனால நான் இன்ஜினியரிங் படிக்கும் போதே முடிச்ச உடனே ஒரு 2 மாசத்துலேயே வந்து ஓகே நம்ம எந்த மாதிரி போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா பண்ணி சர்வே இன்ஜினியரிங் கற்றுக்கலாம். டோட்டல் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சர்வேல ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும், அதை கற்றுக்கிட்டு அந்த வேலைக்கு போகலாம் அப்படின்னு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுக்கிட்டு 2 மாசத்துல வேலைக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். வேலைக்கு போயிட்டு ஒரு வருஷம் கழிச்சு நமக்கு ஒரு ஆசைகள்லாம் வரும். அந்த டைம்ல வந்து வீட்லேயுமே வந்து கொஞ்சம் கடன்லாம் இல்லை, வர அமௌண்ட்டை வச்சு சர்வே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் வந்தவொடனே சரி ஓகே இப்போ போய் நம்ம சொல்லுவோம் அப்படின்ட்டு வீட்டில் போய் சொல்கிறேன். அம்மாட்ட தான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் இந்த மாதிரி போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் விளையாடுறியா அவளுக்குமா நீ இங்கேயாவது ஏதாவது ஒரு வேலையை பாரு அப்படிங்கிறாங்க. அப்புறம் வழக்கு மொளை கெஞ்சி கூத்தாடி ஏதோ ஒன்று பண்ணி ஓகே வாங்கிட்டேன். அப்பாட்ட சொல்லணும் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. போயிட்டு அப்பா சர்வே இன்ஜினியர்லேயே வந்து சென்னை ஆஃபீஸில் எனக்கு வேலை கிடச்சிருக்கு, அதனால் நான் சென்னையில் போய் அந்த வேலையை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துலேருந்து 8 மாதம் வரைக்கும் நான் சர்வேல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு எங்கள் அப்பா நினச்சிக்கிட்டு இருந்திருக்காரு. ஆனால் நீங்கள் இங்கே சான்ஸ் தேடிட்டு இருக்கீங்க. நான் ஃபைனலியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஏடியா ஒர்க் பண்ணிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோவில் வர ஆரம்பிச்சிட்டேன். அப்பயுமே வந்து ஒரு 8 மாதம் கழிச்சு நான் சொல்லலை, வீடியோவில் வர ஆரம்பிக்கவும் சொந்தக்காரங்கள்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு அவங்க ஏதாவது ஃபங்க்ஷன் போறப்ப மாப்பிள்ளையெல்லாம் சூப்பரா பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு ஒண்ணு அவரும் வந்து ஆமா அவன் வேலை செய்யறல இவங்களுக்கு இப்படி தெரியும், ஆமாப்பா சென்னையில இப்ப நல்லா பண்ணிட்டு இருக்கு, அவருக்கு ஏதாவது தெரிஞ்ச மாதிரியே பேசிருக்கு. அவங்க கான்வர்சேஷன் ஒரு எண்ட்ல தான் தெரிஞ்சிருக்கு இவன் சென்னையில போயிட்டு இந்த மாதிரி யூடியூப்ல வேலை செஞ்சுட்டு இருக்கா அப்படின்ட்டு. அதுக்கப்புறமேட்டு ஃபோன் பண்ணி வாடா அப்படின்னாரு. அப்புறம் வந்தா சென்னையில் உண்மையாலுமே என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு எனக்கு அந்த மாதிரி தெரியும். இப்போதான்ப்பா ஒரு ப்ராஜெக்ட் வந்துச்சு முடிச்சுட்டு ஓனர் வேற இன்னொரு ப்ராஜெக்ட் சொல்லிட்டு இருக்காரு, அது வேற பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். எல்லாமே தெரியும் ஒழுக்கமும் உண்மையை சொல்லு அப்படின்ட்டாரு. உடனே எங்க அம்மாவை பாக்குறேன், உங்க அப்பா போன்ல 2 நாள் வாங்கி வச்சிட்டாரா அதான் பேச முடியல அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. ஆமாப்பா இந்த மாதிரி மீடியாவில் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்ப்பா அப்படின்னு. ஒன்று அவருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. நம்ம கஷ்டப்பட்டு படிச்சு அவனை ஒரு ஆளாக்கிடுவோம் அப்படின்னு நினைச்சு விட்டோம். அவன் என்னடானா இப்படி போயிட்டு சினிமா அப்படிங்கும் போது எல்லாத்துக்குமே ஒரு பயம் இருக்கும்ல, எப்படி வருவானோ அப்படிங்கிற மாதிரி அந்த பயம் அவருக்குமே இருக்குங்கிறனால அவர் என்ன சொல்றதுனே தெரியல. இவனை போன்னு சொல்றதா போகாதுன்னு சொல்றதா இல்ல குழந்தையா இருந்தா கூட ஏதாவது அடிச்சு திருத்தலாம், அதுவும் முடியாது அப்படிங்கிற மாதிரி அவரு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அமைதியாவே இருந்தாரு. அப்புறம் நானே போயிட்டு அப்பா என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்டேன். நான் இப்போ போகாதுன்னு சொன்னா நீ போகாமையா இருக்க போற அப்படின்னாரு. இல்லப்பா கண்டிப்பா போகணும்னு தான் தோணும் அப்படின்னு. சரி போ ஏதாவது ஒன்று பண்ணு உருப்படியா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு விட்டாரு. அதுக்கப்புறமேட்டு ஓகேடா இத்தனை நாள் வீட்டுக்கு தெரியாம எப்படி பண்றதுன்னு பயந்துட்டு இருந்தோம், இப்ப தெரிஞ்சிருச்சு ஓகே இனிமேட்டு நல்லாவே பண்ணும் அப்படின்ட்டு நிறைய அப்ப எல்லாம் கொஞ்சம் கேட்டாங்கன்னா கூட அண்ணன் கொஞ்சம் மூஞ்சி தெரியாத மாதிரி ஏதாவது வச்சுக்க முடியுமா அப்படிங்கிற. அதுக்கப்புறமேட்டு வீட்டுல தெரிஞ்சோடனே ஓகே அப்படின்ட்டு அப்புறம் ஃபுல் ஃபிளெக்ஸ்டாவே இறங்கி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு ஓகே அப்படியே வந்துருச்சு. இப்போ என்னன்னா ஹியூமர் தான் உங்களோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி நீங்க பண்ண விஷயங்களா இருக்கும் வீடியோஸா இருக்கட்டும், அது எல்லாமே ஹியூமர் தான் உங்களோட ஸ்ட்ரென்த்தா இருந்திருக்கும். ஸோ இது வந்து எமோஷனலா ரொம்ப டெப்தா இருக்கிற கேரக்டர் அப்படின்னு வரும்போது உங்களுக்குள்ள சில தயங்கள் இருந்துச்சா? நம்ம வந்து ஹியூமரா தான் இதுக்கு முன்னாடி பயங்கரமா பண்ணியிருக்கோம், இமோஷனல் நம்ம கிட்ட கொடுக்குறாங்களே நம்ம கரெக்டா பண்ணிடுவோமா அப்படின்ற மாதிரி தயக்கம் இருந்துச்சு உங்களுக்குள்ள? தயக்கம் இருந்துச்சு. ஆனா நார்மலாவே ஒரு ஆர்டிஸ்டுக்கு வந்து ஒரு ஆசை இருக்கும், நம்ம இதுனா இது மட்டும் பண்ணக்கூடாது எல்லாமே பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். அது வந்து
அதாவது என்ன இந்த படத்துக்கு முன்னாடி பார்த்தவங்க எல்லாமே ஹியூமரா பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. இந்த படத்துக்கு அப்புறம் பார்க்கும்போது ஓகேப்பா நீ கேரக்டர் ரோலும் பண்ற அப்படிங்கிற ஒரு நேம் கிடைச்சது. அதுக்கு ஸ்ரீ அண்ணாக்கு தான் நன்றி சொல்லணும். என்னன்னா எனக்கு அது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஓகே, நம்ம எத்தனை நாள் ஹியூமராக மட்டுமே பண்ணியிருக்கோம், இது ஒரு கேரக்டராக பண்ணுறோம், அதை கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா நமக்கு அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்னு ஒன்று இருக்குது. ஓகே, இந்த பையனை ஹியூமர் சீன்ஸ் நான் மட்டும் யூஸ் பண்ணாமல் ஓகே ஒரு கேரக்டர் சீன்ஸ் வந்தாலுமே இந்த பையனை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கேட்டு ஓப்பன் பண்ணி கொடுத்தது ஸ்ரீ அண்ணா தான். அதனால் அந்த விஷயம் வந்து ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகே, நமக்கு ஹியூமரும் இருக்கு, கேரக்டரும் பண்ணிக்கலாம், ரெண்டுமே பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கும் போது அது கொஞ்சம் ஹாப்பியாவே ஃபீல் ஆகுது. ஓகே ஓகே, இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் உங்ககிட்ட இருந்து நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். அடுத்து என்ன ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்குது? ஃபைனல் டீமே எங்க டீமே நாங்க ஒரு படம் பண்ணிட்டு இருக்கோம். நிரஞ்சன் அவருடைய நிரஞ்சன் அண்ணா இயக்கத்துல. அது அந்த படத்துலயுமே ஒரு கேரக்டர் பண்ணிட்டு இருக்கேன். அதுவுமே வந்து ஷூட் முடியற தருவாயில இருக்கு. முடிஞ்சோடனே அதை பத்தின அப்டேட்லாம் ஒவ்வொன்றா வர ஆரம்பிக்கும். லோகேஷ் கனகராஜ் ப்ரொடக்ஷன் அந்த ப்ராஜெக்ட். ஓகே ப்ரோ, இன்னும் நிறைய எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். கண்டிப்பா. ரொம்ப நன்றி உங்க நேரத்துக்கும் உங்க பொறுமைக்கும். ரொம்ப அழகா உங்களோட பதில் வந்து கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி ப்ரோ. குறைவான கட்டணத்தில் தரமான கல்வி, படிக்கும் போதே பார்ட் டைம் ஜாப், ஃப்ரீ யூனிஃபார்ம், இன்ஸ்டால்மெண்ட் ஃபீஸ் என பல சலுகைகளுடன் தமிழகமெங்கும் கிளைகளை கொண்ட அன்னமால் இன்ஸ்டிடியூட்டில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மற்றும் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்காலர்ஷிப்புடன் அட்மிஷன் நடைபெறுகிறது.